ஸ்ரீ கர்க சம்ஹிதை 12ஆம் அத்தியாயம். சால்வர் மற்றும் பிற நாடுகள் மற்றும் த்வித் குரங்குகள் மீது பிரத்யும்னனின் வெற்றி. இலங்கையிலிருந்து விபீஷணன் வந்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்குதல். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, கிருத்தமாலா மற்றும் தாமிரபரணி நதியில் நீராடிய பின்னர் ஸ்ரீ யாதவேஸ்வர பிரத்யும்னன் தனது யாதவ வீரர்களுடன் ராஜ்பூருக்கு சென்றார். ராஜா சால்வன் ராஜ்பூரின் ஆட்சியாளர் ஆவார். யாதவர்களின் வருகையை குறித்து நான் கேட்டதும் அவர் உடனடியாக குரங்கு மன்னன் த்வித்திடம் சென்றார். தனது நண்பரான வீரமிக்க த்வித்தன் யாதவர்கள் மீது கடுமையான கோபத்துடன் பிரத்யும்னனின் படையை எதிர்கொள்ளச் சென்றார். அவர் தனது பாதங்களை தட்டி பூமியை உலுக்கினார். த்வித் தனது நகங்கள் மற்றும் பற்களால் பதாகைகள் மற்றும் கொடிகளை கிழித்தார். இந்த பதாகைகள் காஷ்மீரி சால்வைகளால் மூடப்பட்டிருந்தன. நாணயங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன, தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர் தேர்களை வீசி எறிந்தார். யானைகளின் மீது மூர்க்கமாக ஏறி குரங்கு போன்ற அலறல்களாலும் புருவங்களை சுழற்றுவதாலும் அனைவரையும் பயமுறுத்த தொடங்கினார். இந்த குழப்பத்தை தொடர்ந்து வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னன் தனது தேரில் ஏறி அவரை அணுகி மீண்டும் மீண்டும் தனது வில்லை அசைத்தார். போதையில் இருந்த த்வித் அந்த தேரை சுற்றி குதிக்க தொடங்கினார். தேர், கொடி மற்றும் குடையையும் குதிரைகளையும் தனது வாளால் அசைக்க தொடங்கினார். பிரத்யும்னன் தனது வில்லின் நுனியால் அவர் கழுத்தை பிடித்தான். அப்போது குரங்கு மிகவும் கோபமடைந்து தன் முஷ்டியால் அவனை தாக்கியது. அதன் பின்னர் பிரத்யும்னன் சடங்கு ரீதியாக பிரத்யக்யனை வில்லில் வைத்து காது வரை இழுக்கப்பட்ட அம்பினால் த்விவிதனை துளைத்து விடுத்தான். ராஜேந்திரரே, அந்த அம்பு அரை மணி நேரம் வானத்தில் த்விதியனை சுழற்றி 100 யோஜனை தொலைவில் உள்ள இலங்கையின் மீது வீசியது. அங்கு அவர் 2 மணி நேரம் அசுரர்களுடன் போரிட்டு அவர்களை கொன்றான். ராஜனே, இங்கே எதுகுல பிரத்யும்னன் துந்துபிநாதன் வெற்றி பெறச் செய்தான். சால்வனை சந்தித்தான். தெற்கு மதுரையை, தமிழகத்தில் உள்ள மதுரையை கண்ட பிறகு அவன் திரிகூட மலையை ஏறினான். மறுபுறம் குரங்கு மன்னன் த்விவிதன் திரிகூடத்திலிருந்து மைனாக சிகரத்திற்கு சென்றார். மைனாகத்திலிருந்து சிங்காளத்திற்கு திரும்பி இந்தியாவிற்கு வந்தார். குரங்குகளின் தலைவனான த்விவிதன் மெதுவாகவும் மிகவும் பொறுமையாகவும் இமயமலைக்கு சென்று இமயமலையின் சிகரத்திலிருந்து பிராக்ஜோதிஷபுரத்தை அடைந்தார். மல்லரின் ஆட்சியாளரான ராமகிருஷ்ணரை தோற்கடித்த யாதவேஸ்வர பிரத்யும்னன் மகாக்ஷேத்திரம் சேதுபந்த தீர்த்தத்திற்கு சென்றார். மகாவீரர் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரரான பிரத்யும்னன் 100 யோஜனை அகலமுள்ள சுறாக்களின் கடலை கண்டு அதன் கரையில் சென்று தங்கினான். அங்கே சபையில் அனைத்து மாய சக்திகளுக்கும் அதிபதியான பகவான் பிரத்யும்னன் அக்ரூரரின் தலைமையிலான தனது சகோதரர்களான சாம்பன் மற்றும் பிற யாதவர்களை அழைத்து சபையில் உத்தவரிடம் உரையாடினான். பிரத்யும்னன் கூறினான், போஜ குடும்பத்தின் திலகரான உத்தவரே, மிகவும் புத்திசாலித்தனமான லங்காதிபதி விபீஷணன் இந்த தீவின் அரசரும் அசுரர்களின் தலைவரும் ஆவார். அவர் விரைவில் வருகை தரவில்லை என்றால் கூறுங்கள், நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும்? உத்தவர், இறைவா, தாமே உயர்ந்த கடவுள், உயர்ந்த கடவுள் தாமே ஆவீர். உயர்ந்த தெய்வம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனாலும் சாதாரண மக்களைப் போல நீங்கள் என்னிடம் வினவுகிறீர்கள். பெரிய யோகிகளால் கூட உங்கள் மாயையை வெல்ல இயலாது. பகவானே, கடவுளே, பிரம்மதேவர் போன்ற கடவுள்கள் கூட தோற்கடிக்கப்பட்ட பிறகு எப்போதும் தங்கள் தலையில் சிறந்த ஒழுக்கத்தின் சுமையை சுமக்கிறார்கள். நீங்கள் தானே உயர்ந்த கடவுள். நான் உங்கள் பணியாள் மட்டுமே. எனவே நான் உங்களுக்கு என்ன அறிவுரை கூற முடியும் என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வர மன்னரே, உத்தவரிடமிருந்து இதை கேட்டதும் பகவான் ஸ்ரீஹரியின் உருவில் இருந்த பகவான் பிரத்யும்னன் ஒரு பனை ஓலையை எடுத்து அதில் தனது செய்தியை எழுதினார். அசுரர்களின் அரசரே, போஜராஜரே, உக்ரசேனருக்கு நீங்கள் ஒரு பரிசை வழங்குகிறீர்கள்.
உங்கள் பெருமை காரணமாக நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் என் வில்லில் இருந்து எய்த அம்புகளால் கடலின் மீது ஒரு பாலம் கட்டுவேன். மேலும் ஒரு பெரிய படையுடன் இலங்கையை தாக்குவேன். எழுதி முடித்ததும் வலிமை மிக்க பிரத்யும்னன் அந்த கோலை கையில் எடுத்து அந்த கடிதத்தை தன் அம்பில் பொருத்தி அதன் காதில் இழுத்து அதை விடுவித்தான். வில்லை இழுத்த போது இடி போன்ற ஒரு சத்தம் எழுந்தது. பாதாள உலகங்கள் மற்றும் 7 உலகங்கள் உள்பட முழு பிரபஞ்சமும் இந்த சத்தத்தால் எதிரொலித்தது. பிரத்யும்னனின் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு அனைத்து திசைகளையும் ஒளிரச் செய்தது. மின்னல் போன்ற ஒரு சத்தத்துடன் விபீஷணனின் சபையை தாக்கியது. அது தரை இறங்கியவுடன் அனைத்து அசுரர்களும் ஆச்சரியத்தில் எழுந்தனர். அந்த தீய வீரர்கள் விரைவாக தங்கள் கவசங்களையும் ஆயுதங்களையும் அணிந்தனர். வலிமை மிக்க அரக்க மன்னன் விபீஷணன் அம்பிலிருந்து கடிதத்தை எடுத்து அதை படித்தார். கூட்டம் வாசிப்பை கண்டு வியந்தது. அந்த நேரத்தில் சுக்ராச்சாரியார் அரசவைக்கு வந்தார். விபீஷ்ணாழ்வார் பகா போன்ற சடங்குகள் மற்றும் பிற சடங்குகளுடன் அவரை வணங்கி கரங்களை கூப்பி வணங்கி இவ்வாறு கூறினார். விபீஷ்ணாழ்வார் கூறினார், ஐயனே, இது யாருடைய அம்பு? பூமியில் போஜராஜன் யார்? அவருடைய பலம் என்ன? தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெய்வீக பார்வை இருக்கிறது என்றார். ஸ்ரீ சுக்ராச்சாரியார் கூறினார், அசுரர்களின் அரசரே, இது சம்பந்தமாக புராண வேத அறிஞர்கள் இந்த பண்டைய வரலாற்றை விவரிக்கிறார்கள். இது வெறும் கேட்பதன் மூலம் பாவங்களை அளிக்கிறது. கடந்த காலத்தில் பிரம்மதேவரின் மகனான சனகர் போன்ற 4 முனிவர்கள், சனகாதி முனிவர்கள், பிரம்மதேவரின் மானச புதல்வர்கள் 3 உலகங்களிலும் பயணம் செய்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தெய்வீக உலகத்திற்கு சென்றனர். அவர்கள் நிர்வாண குழந்தைகளாக இருந்தனர். அவர்கள் குழந்தைகளாக இருப்பதை அறிந்து உள்முற்றத்தை காத்து கொண்டிருந்த ஜெயன் மற்றும் விஜயன் என்ற வாயிற்காவலர்கள் ஒரு கரும்பு குச்சியால் அவர்களை தடுத்தனர். அவர்கள் பகவான் ஸ்ரீஹரியை காணும் ஆசையுடன் வந்தனர். அவர்கள் நிறுத்தப்பட்ட போது அவர் கோபமடைந்து 2 வாயில் காவலர்களையும் சபித்து, நீங்கள் இருவரும் துன்மார்க்கர்கள், எனவே ஒரு அசுரராகுங்கள். 3 பிறப்புகளுக்கு பிறகு நீங்கள் தூய்மைப்படுத்தப்படுவீர்கள். இவ்வாறு சபிக்கப்பட்ட அவர்கள் இருவரும் தங்கள் அரண்மனைகளிலிருந்து விழுந்து பூமிக்கு வந்து திதியின் மகன்களாயினர். ராட்சதர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்பட்டனர். அவர்களில் மூத்தவருக்கு ஹிரண்யகசிபு என்றும் இளையவருக்கு ஹிரண்யாக்ஷன் என்றும் பெயரிடப்பட்டது. பூமியை அழிவின் நீரிலிருந்து காப்பாற்ற பகவான் ஸ்ரீஹரி யக்ஞவராகர் உருவில் தோன்றினார். அவர் தனது முஷ்டிகளால் வலிமை மிக்க அரக்கன் ஹிரண்யாக்ஷனை கொன்று வலிமை மிக்க நிருசிம்மனாக மாறி கயாது குமாரனான பிரகலாதாழ்வாருக்கு உதவி செய்யும் போது ஹிரண்யகசிபுவின் வயிற்றை கிழித்தார். இந்த 2 சகோதரர்களும் மீண்டும் அரக்க அன்னையான கைகசியின் வயிற்றில் பிறந்து 3 உலகங்களுக்கும் ஒரே வெப்பத்தை வழங்குபவர்களான ராவணன் மற்றும் கும்பகர்ணன் என்று அழைக்கப்பட்ட திருநாமங்களை கொண்டு முனிவர் விஸ்ரவசின் மைந்தர்களாக பிறந்தனர். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் அம்புகளால் காயமடைந்த அவர்கள் இருவரும் போர்க்களத்தில் என்றென்றும் உறக்கம் கொண்டனர். அந்த மகத்தான மற்றும் சக்தி வாய்ந்த அசுர மன்னர்களான ராவணன் மற்றும் கும்பகர்ணன் உங்கள் விழிகளுக்கு முன்பாக கொல்லப்பட்டனர். இப்போது அவருக்கு 3வது பிறப்பு. இந்த பிறவியில் அவர் ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறந்தார். அவர்களின் பெயர்கள் சிசுபாலன் மற்றும் தந்தவக்ரன். இந்த யுகத்திலும் அவர் மிகவும் வலிமையானவர். அவர்கள் இருவரையும் கொல்வதற்காக மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் இறைவன், உலகங்களின் உச்ச இறைவன் யதுவம்சத்தில் இறங்கியுள்ளார். அவர் தற்போது துவாரகையின் பல செயல்களை செய்து வருகிறார். யுதிஷ்டிர மன்னரின் மகத்தான யாகத்தில் சால்வனுடனான போரில் மாதவன் சிசுபாலனையும் தந்தவக்ரனையும் கொல்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
அவரது மகன் சம்பரசூன பிரத்யும்னன் திக்விஜயத்திற்காக புறப்பட்டு விட்டார். அவர்கள் ஜம்பு தீபத்தின் அனைத்து மன்னர்களையும் வெல்வார்கள். அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றவுடன் யதுவம்சத்தின் திலகரான போஜராஜர் உக்ரசேனர் துவாரகையில் ஒரு ராஜசூய யாகத்தை நிகழ்த்துவார். இந்த மிக வேகமான அம்பு இங்கு வந்துள்ளது. அவர்களின் வில்லிலிருந்து வலுக்கட்டாயமாக விடுவிக்கப்பட்டது. அதில் அவரது பெயர் உள்ளது. இது மின்னலின் இடி முழக்கத்தை விட சப்தமாக உள்ளது. அசுரர்களின் அரசரே, இந்த அம்பு முழு பிரபஞ்சத்தையும் ஒளிரச் செய்து இங்கு வந்துள்ளது. நாரத மாமுனிவர் கூறினார், நரேஸ்வரரே, அசுரர்களின் தலைவரான ஸ்ரீ ராமபக்த விபீஷணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே ஸ்ரீ ராமச்சந்திரர் என்பதை அறிந்து பரிசுகளுடன் பிரத்யும்னரின் படைக்கு சென்றார். அந்த நேரத்தில் மேகம் போல பிரகாசமான உடலுடன் இருந்த விபீஷண ஆழ்வார் வானத்திலிருந்து இறங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தரான பகவான் பிரத்யும்னரின் முன் தோன்றினார். அவர் பிரத்யும்னரை வலம் வந்து கூப்பிய கரங்களுடன் அவர் முன் நின்றார். விபீஷணாழ்வார் கூறினார், இறைவா, தாமே கடவுள், தாமே வாசுதேவர், அனைத்தையும் படைத்தவர், உமக்கு வணக்கங்கள். தாமே சங்கர்ஷணன், தாமே பிரத்யும்னன் மற்றும் தாமே அனிருத்தன், தமக்கு வணக்கங்கள். மத்ஸ்ய, கூர்ம மற்றும் வராக வடிவங்களை ஏற்ற பரம புருஷரான உமக்கு மீண்டும் 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 வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வணக்கங்கள். பிருகுகுலத்தின் ரத்தினமான பரசுராம முனிவருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். வாமனனுக்கு வணக்கங்கள். தாமே உண்மையான நரசிம்மர், தமக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். தூய மற்றும் ஞானம் பெற்ற கடவுளே, உமக்கு வணக்கங்கள். அனைவரின் துன்பங்களையும் நீக்கும் கல்கியின் வடிவிலான தமக்கு வணக்கங்கள். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இதனை கூறிவிட்டு மற்றவர்களை மதித்த விபீஷண ஆழ்வார் பகவான் ஸ்ரீஹரியின் மகன் பிரத்யும்னனை மிகுந்த பக்தியுடன் 16 வகைகளான தீர்த்தங்களை கொண்டு வழிபட்டான். அந்த நேரத்தில் அவனது குரல் தடைபட்டு கொண்டிருந்தது. பின்னர் மிகவும் திருப்தியடைந்த பிரத்யும்னன் துறவு குறித்த அறிவை, அதாவது அமைதியையும் அன்பையும் தரும் பக்தியை அவனுக்கு கொடுத்தான். இதனுடன் பிரம்மதேவரால் கொடுக்கப்பட்ட உயர்ந்த தெய்வீக தாமரை நிறத்தாலான தலை கவசமும் புலஸ்திய முனிவரின் பேரன் குபேரனால் கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட இரத்தினங்களால் ஆன பிரகாசமான மாலையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பின்னர் முழுமுதற் கடவுள் பிரத்யும்னன் சந்திரனால் கொடுக்கப்பட்ட சந்திரகாந்த இரத்தினத்தையும் சிறந்த பீதாம்பரத்தையும் அவனுக்கு கொடுத்தார். இது மிகவும் வலிமை மிக்க அசுர மன்னன் விபீஷணன் பிரத்யும்னனை வணங்கி பரிசுகளை வழங்கிவிட்டு தனது சகல உறுப்பினர்களுடன் லங்காபுரிக்கு திரும்பினான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னரின் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான சால்வா மல்லர் மற்றும் என்கா மீது வெற்றி என்ற தலைப்பு கொண்ட 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.